நீங்க சரியான ஆம்பளையா இருந்தா ஜெயபாலன் அவர்களே மோடிஜி கோவைக்கு வந்தார்ல, போய் கீ கொடுத்துட்டு உங்களை தீர்த்து கட்டினாதான் தமிழகம் வளரும் அப்படின்னு பில் இருந்தா நேரம் பேசியிருக்க வேண்டியதானையா? சார் ஜெயபாலன் சார், தமிழ்நாடு தீர்த்து கட்டுறதுக்கு மோடி வந்தாருன்ற பேசுற நீங்க, உங்க கதை ஜாகிரதை. இடி ரைடு வந்தா உங்க கதை தீர்த்து கட்டிடுவோம் சார், ஜாகிரதை. 2026 உங்களை தீர்த்து கட்ட, திமுகவை தீர்த்து கட்ட பாஜக ரெடியா இருக்கும், ஜாகிரதை. மைக்க பிடிச்சா எந்த அளவுக்கு சீப் பாலிடிக்ஸ். திமுக சேர்ந்த ராஜீவ் காந்தி அவர்கள் என்ன பேசியிருக்காருன்னா, அன்லாஃபுல் ரவுடி மோடி. எந்த அளவுக்கு இதுக்கு ராஜீவ் காந்தி அவர்கள் மோடிஜி கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும் பகிரங்கமா. போலீஸ்காரங்க எல்லாம் என்ன பண்றாங்க, காவல்துறை. நான் கேட்கிறேன், ஜெயபாலன் அவர்கள் பேசும்போதும் ராஜீவ் காந்தி அவர்கள் இந்த மாதிரி பகிரங்கமா ஒரு நாட்டோட பிரதமர், அந்த அளவு வளர்ச்சி கொடுத்த ஒரு பிரதமரை பார்த்து துளி கூட மரியாதை இல்லாம, நாக்குல நரம்பே இல்லாம அன்லாஃபுல் ரவுடி மோடின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எவன் அதிகாரம் கொடுத்தா? டிஎம்கே ராஜீவ் காந்தி must be arrested. What is police doing there? ஸ்டாலின் அவர்கள் நாக்குல நரம்பு இருந்தா, if Stalin is a proper chief minister, he has to issue arrest warrant against ராஜீவ் காந்தி, டிஎம்கே ராஜீவ் காந்தி. இன்னைக்கு தமிழ்நாட்டுல ரவுடிகளையும் குண்டாசியும் வளர்க்கறது திமுக தான். நீங்களே ரவுடி கேங்கு தாயா, நீங்களே ரவுடி கேங்கு தான். உங்க ரவுடி கேங்க அடக்க மோடிஜி மாதிரி ஒரு ராபின் ஹுட் வருவாரு, வந்தே தீர்வாரு கண்டிப்பா. இன்னைக்கு உதயாநிதி அவர்கள் நாக்குல நரம்பே இல்லாம சொல்லியிருக்காரு, மோடிஜி வருவாரு, இனிமே வருதுல தேர்தல், இனிமே வந்துட்டே தான் இருப்பாரு. வருவாரியா வந்து உங்களெல்லாம் ஒரேடியா மூட்டை கட்டி வெளியில அனுப்ப போறாரு. 2026 நம்ம பார்க்கவே தான் போறோம். 10 ரூபாய் பாலாஜி அவர்கள் அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததேன்னு நெஞ்ச பிடிச்சு அன்னைக்கு முக்காடு போட்டு இருந்தீங்களே செந்தில் பாலாஜி அவர்களே, இன்னைக்கு எந்த தில்லர் வெக்கம் மானம் சூடு சொரணை பத்தி உங்களுக்கு பேச அதிகாரமே இல்லை. இன்னைக்கு ராஜீவ் காந்தி, திமுக ராஜீவ் காந்தி அவர்கள் அதே மேடையில பேசுறாரு, மோடிக்கு வெக்கமான சூடு சொரணை இருக்கா? தமிழ்னா இருந்தா தானே? ஆமாயா, உன்னையே தானே நீ சொல்ற. உங்க கழக தலைவர் தமிழ்னா இருந்தா தானே வெக்கம் மானம் சூடு சொரணை எல்லாம் உங்களுக்கு தெரியும். அது உங்களுக்கு இல்லாதனால இப்படிதான் பேசுவீங்க நீங்க. இன்னைக்கு வெக்கம் மானம் சூடு சொரணை இல்லாத ஒரு அன்லாஃபுல் ரவுடிய கழக தலைவரை வச்சுட்டு, தமிழ்னா இல்லாத ஒருத்தரை வச்சுட்டு நீங்க அப்படிதான் பேசுவீங்க. அதிமுக தமிழ்நாட்டை அடமானம் வச்சிருச்சா? அதாவது அதிமுக பாஜக கூட்டணியில இருக்கிறதே தமிழ்நாட்டை அடகு வைக்கிறதுக்கு தான். எப்படி பேசுவாருன்ற தமிழ்நாட்டை, தமிழ் மண்ணை, தமிழ் மொழியை, தமிழ் மானத்தை அடகு வச்சவங்க நீங்க தானையா இந்த 5 வருஷமா? இன்னைக்கு தமிழ்நாட்டு பொருளாதார வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டை போடுவது மோடியா, அதுக்கு முட்டு கொடுப்பது எடப்பாடியா? அப்பாப்பா என்ன கவிதை பேசிட்டாருப்பா. அதாவது இன்னைக்கு கபீர்தாஸ்லாம் அவர் கார்ல விழணும், அந்த மாதிரி முட்டுக்கட்டை போடுவது மோடி, முட்டு கொடுப்பது எடப்பாடி. செந்தில் பாலாஜி அவர்களே, 10 ரூபாய் பாலாஜி அவர்களே, இன்னைக்கு தமிழ் வாழ்வாதாரத்துக்கு, தமிழ் மண்ணுக்கு, தமிழ் மொழிக்கு, தமிழ் மானத்துக்கு முட்டுக்கட்டை போடுவது ஸ்டாலின், முட்டு கொடுப்பது செந்தில் பாலாஜி. அப்படி சொன்னா இன்னும் பொருத்தமா இருக்கும். எந்த துறை இவங்க ஆட்சியில எந்த துறை சரியா நடந்திருக்கு? எல்லா துறையிலும் ஊழல், எல்லா துறையிலும் ஆட்சி அதிகாரம். இன்னைக்கு மக்கள் ரோட்ல இறங்கி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களும் பேசுறதுக்கு நாக்குல நரம்பே இல்லை. எதுல எடுத்தாலும் திருட்டுனா திமுகனா திருட்டு. அந்த அளவுக்கு இன்னைக்கு எஸ்ஐஆர் படிவங்கள் கொடுக்கறதுல கூட எந்த அளவு திருட்டுத்தனம். நீங்க மக்களுக்காக நிஜமா ஒரு முதல்வரா இருந்தா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கோவை வராரு நம்ம மாநிலத்துல. ஏயா ஸ்டாலின் அவர்களே, நீங்க தமிழ் மக்களோட முதல்வர் தானே, உங்க டியூட்டியை நீங்க பண்ணணும்ல. மக்கள் எதுக்கு ஓட்டு போட்டு உங்களை அந்த சீட்ல உட்கார வச்சிருக்கோம்? அவர் கோவை வந்திருக்காரு, நேரம் போய் ஒரு மீட்டிங் போட்டு பேச வேண்டியதானே? அதுக்கு வக்கில்லாத முதல்வர் அவர்கள் இன்னைக்கு பேசவே கூடாதுன்ற. திமுகக்கு மரண பயம், தேர்தல் மரண பயம்.
தேர்தல் நம்ம அவுட்டு. ஏன்னா 4.5 வருஷம் நம்ம மக்கள் என்ன சூறையாடி இருக்கோன்னு அவங்களுக்கே தெரிஞ்சிருச்சு. திமுகவோட அறிவு திருவிழா, இந்த 4.5 வருஷம் அறிவு திருவிழா சரிஞ்சு சீரழிஞ்ச திருவிழா அப்படின்றது முட்டாள்கள் திருவிழா. திராவிட முட்டாள்கள் கட்சின்னு வேணா பேரை மாத்திக்கலாம். ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு இங்கிலீஷும் படிக்க தெரியாது, ஹிந்தியும் வராது, ஆனா பீகார்ல போய் மட்டும் கொடியை தூக்குவீங்க, காசால ஒன்று நடந்தா மட்டும் கொடியை தூக்கிங்க. ஒரு மத்திய அரசுலேருந்து ஒரு லெட்டர் வந்தா கூட அதை கூட உங்களுக்கு படிக்க வக்கில்ல. நீங்க ஒரு நாட்டோட முதலமைச்சரா? இப்படி ஒரு கேடு கெட்ட ஆட்சி.